அத போல ஆழ்ந்த உறக்கத்துல நாம ரூபகங்கள்ன்றது ஒண்ணுமே இல்லாத தன்மையா இருந்த நாம் ஒரு மனமா விழிப்பு நிலையில பெரிய நாட்டம் கொண்டு அதை தேடிண்டு இதை தேடிண்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே இருக்கும். அதுக்குள்ளே இருந்து இங்க நாம் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் பகவான் இங்க வழிமுறையாவும் சொல்றார். ரமண மகரிஷி அவர்கள் இந்த இடத்துல வழிமுறையா சொல்றார். என்ன சொல்றார்? நான் யார் என, இந்த நான், அதாவது இந்த புத்தி ரூபமா நான் ஸ்பிரிச்சுன்னு இருக்கிறேன், மேன்மையை தேடின்னு இருக்கிறேன், தன்னுடைய முன்னேற்றத்திலேயே ஓயாத நாட்டம் கொண்ட இவன் யார் என மனம் உள் நாடி, மனத்துக்குள்ள நாடி, உளம் நன்னவே, உளம்னா என்ன? அந்த ஸ்தலத்தை போய் பார்த்தேன்னா, அந்த இடத்தை போய் பார்த்தேன்னா, அந்த இடம்ன்றது ஒண்ணுமே இருக்க போறது இல்ல, பெரிய சைலன்ஸ். சைலன்ஸ். ஆனா சைலன்ஸே விளக்கமா இருக்கும். நம்மளே நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம், கதவு திறந்திருக்கு, அவனை தேடினா போயிருக்கோம். அந்த வீட்டுக்கு ஹால்ல போய் பாக்குறோம், யாரும் இல்ல. பெட்ரூம்ல போய் பாக்குறோம், யாரும் இல்ல. கிச்சன்ல போய் பாக்குறோம், யாரும் இல்ல. யாரும் இல்லைன்றது கூட ஒரு ஸ்டேட் தானே. அதை விளக்குவது எது? இந்த வெற்றிடமா ஹால் இருக்கு, நாம தேடின்னு போறது, நாட்டமா போறது, இந்த புத்தி நாட்டமா போறது அந்த ஃப்ரெண்ட பாக்கணும்ட்டு. ஹால்ல ஃப்ரெண்டு இல்லைன்றது கூட ஒரு விளக்கம் தானே. அதை கொடுக்கறது எது? வெற்றிடமா இருக்கிற அந்த ஹால் தானே. ஃப்ரெண்ட் இல்லாத வெற்றிடமா இருக்கு. பெட்ரூமுக்கு போறோம், அங்கேயும் அவன் இல்ல. கிச்சன்ல போறோம், அங்கேயும் இல்ல. தோட்டத்துக்கு போறோம், அவன் இல்ல. அப்புறம் மேல இருந்தா பேசினோம், அதை விட்டுருந்தோம். இப்போ இல்லைன்ற அமைப்பும் ஒண்ணுமே இல்லாட்டி கூட எல்லாவற்றையும் உணர்த்துகிறதே. அததான் பகவான் இங்க சொல்றார் ரமண மகரிஷி அவர்கள். நான் யார் என மனம் உள் நாடி உளம் நன்னவே, நானாம் அவன் தலை நாணமுற. எந்த நான்? இந்த தேடிண்டு போற நான். அது யாரு? பகிர்முகமா வெளிமுகமா புத்தி மூலமா தேடிண்டு போற நான் உள்ள போக ஆரம்பிச்சான்னா வெட்கப்படுற அளவுக்கு பேசாமையே விளக்கம் கிடைச்சம் இருக்குமா? இன்னர் சயின்ஸ். அத ரொம்ப நிச்சயம் பண்ணிக்கோங்க. இது இன்னர் சயின்ஸ். புஸ்தகங்கள்லயோ காடு மலை மேடுகள்னு எங்கேயோ தனிச்சு ஓடுறதோ, கோவில் குளம்னு போயிட்டு இருக்கிறதோ, உங்க பிராரப்தத்துல அப்படி இருந்ததுன்னா அது நடந்துட்டே இருக்கும். ஏன்னா அப்படி போயிட்டு அதெல்லாம் கூட வழிமுறைகள், எல்லாமுமே வழிமுறைகள். அந்த வழிமுறைகளுக்கு போயிட்டு தான் இங்க திரும்பி புத்தி என்னைக்க ஒரு நாள் கோவிலுக்குள்ள போய் நான் கர்ப்ப கிரகத்துல நின்றுட்டு என்ன பாக்குறேன்? நானு என்னையே தானே நான் பாக்குறேன். கர்ப்ப கிரகத்துக்குள்ள நின்றுண்டு அங்க அந்த குருக்களே இல்ல, நீங்களும் சுவாமியும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப கூட எது உள்ள பேசின்னு இருக்கு? அங்கேயும் கணிப்பு தானே ஓடின்னு இருக்கு. ஏதோ இறைஞ்சுதல்கள் தானே அங்க நடந்துட்டு இருக்கு. ப்ரே பண்ணிட்டே இருக்கோமா? ஏதோ கேட்டுட்டே இருக்கோமா இல்லையா? அத்தை கொடு, இத்த கொடு, இதை விளக்கு, இந்த ப்ராப்ளத்தை விளக்கு, இந்த ஆரோக்கியத்தை கொடு, இந்த அனாரோக்கியமா இருக்கேன், உடம்பு சரியில்லாம கிடக்கேன், குழந்தைக்கு அதை கொடு, வாழ்க்கை இதை கொடு அப்படின்னு எல்லா விதமான இறைஞ்சுதல்கள், பிரேயர்ஸ், கேட்டல்கள், வேண்டி வேண்டி கேட்டல்களோ ஏதோ ஒண்ணுதான் நடந்துட்டு இருக்க போறது. ஆன்மீக சாதகர்களா இருந்தா எனக்கு ஞானத்தை கொடு, ஞானத்தை கொடுன்னு கண்ணை மூடிட்டு கர்ப்ப கிரகம்னு சொல்லப்படுற சுவாமி சந்நிதி. சந்நிதினாலே பியூர் பிரசன்ஸ் அர்த்தம். பியூர் பிரசன்ஸ், அதாவது ஒரு விதமான களங்கமும் மற்ற நிர்மலமான இருப்பு, பேரிருப்புன்னு அர்த்தம். கர்ப்ப கிரகம்னு வேற சொல்றா. கர்ப்ப கிரகத்துல ஸ்டில்னஸ்ல தான் கர்ப்பம் உருவாருது. அது கிரகம்ன்றா. அதாவது கரு உற்பத்தி ஆகும் இடம் தான் கர்ப்ப கிரகம். இங்க ஓயாம கரு உற்பத்தி ஆயிட்டே இருக்கு.
கருன்றது என்ன? தீம். நாம் எல்லாமே ஒரு தீம் மெசேஜ். அந்த பெயரு அந்த உருவத்தோட நல்லா இருக பிடிச்சிருந்து அந்த வாழ்க்கையை ஒரு கதையா புனைஞ்சு வெளியிலேயே நம்ம வளர்த்திட்டு இருக்கோம். அதுதான் இந்த மாதிரி பல பிறவிகள்ல அழுத்து சலிச்சு வெறுத்து போரும் எனக்கு, நீயாகவே நான் எப்பொழுது மாறப்போகிறேன் அப்படின்ற அளவுக்கு அதை பத்திய பெரிய ஞானம் இருக்க வேண்டாம். பரிபூர்ண பொருளை பத்தியும் பேரறிவை பத்தியும் பெரிய ஞானம் கூட இருக்க வேண்டாம். ஆனா அதை பத்திய ஒரு நாட்டம் அதோட நம்ம கேட்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதுவே புண்ணிய வாசனைகளா மாற ஆரம்பிக்கிறது. ஒரு ஜென்மத்துல கர்மங்கள் எல்லாம் கொஞ்சம் தனிச்சு அந்த மாதிரி மனச்சூழ்நிலையை ஃபர்ஸ்ட் ஏற்படுத்துறது, புறச்சூழ்நிலைகளை அமைச்சு மனச்சூழ்நிலையும் அப்படி அழகா ஏற்படுத்துறது. அந்த பேரிருப்பே அதை பண்றது. எல்லாத்தையும் செய்வது பேரிருப்பு தான். யாரும் தனித்த ஒரு மனிதன் இன்னொருத்தருக்கு எந்த விதமான ஹெல்ப்புமே பண்ணிட முடியாது. அந்த பேரிருப்புன்னு சொல்றதுதான் பகவான் ரமண மகரிஷி போன்றவர்கள் ஆன்மாவே, அது ஆன்மா 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 ஆன்மான்னு ஆன்மான்னு சொல்றாரு. அவரு ஆதிசங்கர் எல்லாம் ஆன்ம சாட்சா்காரம் அப்படின்னு தான் சொல்றாரு. சோ அப்பேற்பட்ட அதுதான் உள்ள குருவா கைட் பண்ணணும். அதுதான் புத்திக்கு விளங்க வைக்கணும். புத்திக்கு விளங்கினாதான் நடக்கும். அதனாலதான் குருவருள் சொல்றதே ஆன்ம அருள் தான். அங்க ஆன்ம குரு தான் ஒரே குரு. வெளியில யாருமே குருக்கள் கிடையாது. வெளியில எல்லாமே கைடன்ஸ். அத பாரி அந்த சூழ்நிலையை அமைக்க வைக்கிறது கூட அவர் தான். அதனாலதான் நம்ம பார்த்து பிடிச்சுக்கணும். இது நம்மளுக்கு ஹேது. இவ நம்மள உள்ள செலுத்துவா, இவ தங்களை தேடின்னு வரவழைப்பா அப்படின்றதுல நம்ம தான் ரொம்ப சூக்ஷமா இருந்து இங்க தெரிஞ்சுக்கணும். இங்க பகவான் ரமண மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நானாம் அவன் தலை நாணமுற வெக்கமடையும்படி நீ பேசாதே, சொல்லற சும்மா நில் அப்படின்ற மாதிரி உள்ளேந்து தானாக ஒரு பொருள் தோன்றுமா. அதுவும் நான்ன்ற மாதிரிதான் வரும். எண்ண ரூபமா வந்தா கூட நீ அந்த எண்ணம்ன்றது மேல இருக்கிற உமி போல, நெல்லுல இருக்கிற உமி போல அதை எடுத்துரு, உள்ள இருக்கிற நெல்மணி போல அந்த உண்மையான பூரணமான பொருள் தான் அது அப்படின்றத அடுத்த லைன்ல சொல்றாரு. நான் தோன்றும் ஒன்று நான் அது தோன்றினாலும் தானாக தோன்றினும் நானன்று பொருள் போன்றம். இந்த சாதாரண நானோட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதே. ஆழ்ந்த உறக்கத்திலே எப்பேற்பட்ட அமைதி, எப்பேற்பட்ட பணக்காரன் அடுத்த நாள் கோடிக்கணக்கான இதுக்கு ஒரு தீர்ப்பு வரப்போறதுன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு கோர்ட்டுல அவன் கூட ஒரு அந்த 4 மணி நேரம் தூக்கத்துல ஒரு அரை மணி நேரம் நல்லா மனசே இல்லாம தூங்கினா கூட அதுல எவ்வளவு பூரண திருப்தி வருது. எழுந்த பிறகு அந்த பிரச்சனை நிக்க போறது, இன்னைக்கு தீர்ப்பு வர போறது, என்ன ஆக போறதோ அப்படின்னு அவன் படப்படப்பட்டவன் போறான். தூக்குக்கு போற கைதிக்கு கூட கொஞ்சம் தூங்கினா கூட அதுக்கு முதல் நாள் தூக்கமே வராது. அவன் ரொம்ப சத்புருஷனா இருப்பான். மனத்தை நேருக்கு நேர் நிக்கிற அளவுக்கு அவனுக்கு அப்பேற்பட்ட அதிர்ச்சியா இருக்க போறது தூக்குக்கு போறவனுக்கு. அப்ப கூட அவன் கொஞ்ச நேரம் கண்ணசந்தா கூட இயற்கையான அந்த தூக்கமானது என்ன பண்றது, மனம் இல்லாம பண்ணினாலே அற்புதமாயிடுறதா இல்லையா? அப்பேற்பட்ட அது விளக்கமா புத்திபூர்வமா உள்ள திரும்பி உண்முக நாட்டமா அகம் ஸ்புரணம்னு நான் உதிக்கிறது. இது எங்கேருந்து உதிக்கிறது? அதாவது புத்திய வெளியில செலுத்தாம, புலன்கள் மூலமா வெளியில செலுத்தாம, புற விஷயங்கள்ல மனத்தை உள்ள யோசிச்சுட்டு இருக்காம, எப்ப பாரு இந்த பேர் அட்டென்ஷன் சொல்லப்படுற அவேர்னஸ் மூலமா அப்படியே உள்ள பார்த்துட்டே இருந்தா அது என்ன ஆகுதுன்றாரு, பேச்சு ஓஞ்சு இருப்பு மாத்திரம் தெரியுது. அதுவும் எப்பயாவது உடலை ஒட்டி விட்டு ஏதாவது ஞாபகங்களாவோ எண்ணங்களாவோ வந்தா கூட அதை கூட உமி போல நீக்கிடுவோம். நீக்கிட்டு பூரணமா விளங்கும். இது சாதாரண இந்த புத்தி மூலமா வெளிச்செல்லுகிற நான் இல்லை, இது அந்த பூன்றமான பொருள் அப்படின்னு அந்த பகவான்
இந்த பாட்டுல அத சொல்ற. நான் தோன்றும் ஒன்று தானாக தோன்றினும் நான் அன்று பொருள் போன்றம் அதுதானாம் பொருள், அதுதான் நீ. அதாவது இந்த மனத்துல உதிக்கிற, புத்தியில உதிக்கிற, இந்த தேகத்தோட சம்பந்தப்பட்ட எந்த லிங்கும் இல்லாத பூரணமான அந்த பொருள் தான் உன்னுடைய சுரூபம். அதேதான் இங்க வித்யாரண்ய சுவாமிகளும் அதே தான் சொல்றாரு. திருப்பி அந்த பாட்டை பார்ப்போம், அப்புறம் 2வது ஸ்லோகத்துக்கு போவோம். என்ன சொல்ற? பரிபூர்ணக பராத்மா அஸ்மின் தேகே வித்யாதிகாரிணி புத்தேகே சாட்சிதயா ஸ்தித்வா ஸ்புரன் அகம் இதீரியதே. பரிபூர்ணமான அந்த பராத்மா, அந்த மேலான சொரூபம், இருப்பு, அறிவு, ஆனந்தம், அப்பேற்பட்ட சொரூபம், அதுதான் இந்த புத்தி வழியா நமக்கு பகிர்முகமாக வெளிச்செல்லுகிற அன்றாட வாழ்க்கையினுடைய எக்ஸலன்சஸ் எல்லாம் கூட பெருகணும்னா புத்தியில கவனம் இருக்கணும். புத்தி நிலை தடுமாறாமல் அப்படியே ஒரு ஒன் பாயிண்டட்னஸ்ல இருக்கணும். இதுதான் அங்க அதனுடைய தாற்பயம், உண்மை. ஆனா அது சாதாரணமா வெளியில போயிட்டு இருக்கு. உடல் வழியா, புலன்கள் வழியா தான்ற அமைப்பு என்னமோ அபிவிருத்தி பண்ற மாதிரியும் முன்னேற்றத்துக்கு வழி காண்ற மாதிரியும் வெளியில போயிட்டே இருக்கு. பட் அந்த மாதிரி அமைப்பா அப்படின்னு பாக்குறது தான் இங்க சொல்றார். புத்தேகே சாட்சிதயா ஸ்தித்வா ஸ்புரன் அகம் இதீரியதே, ஸ்புரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்றார். இப்போ அடுத்த பாட்டு, இதே அகம் பிரம்மாஸ்மி வேத வாக்கியத்தினுடைய 2வது பாட்டு. ஸ்வதபூர்ணக பராத்மா அத்ர பிரம்மசப்தேன வர்ணிதஹ. ஸ்வதபூர்ணக பராத்மா அத்ர பிரம்மசப்தேன வர்ணிதஹ. அஸ்மி இதி ஐக்கிய பராமர்ஷக தேன பிரம்ம பவாம்யகம். அஸ்தி இதி இருக்கிறேன். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அகம் பிரம்மாஸ்மி. இது சமஸ்கிருத வேத மகா வாக்கியம், யஜுர்வேதத்தது, பிரகதாரண்யகா உபனிஷத்துல வந்தது. அதனுடைய 2வது செய்யுள்ள அஸ்மி, அஸ்மின்னா இருக்கிறேன், அகம் அஸ்மி நான் இருக்கிறேன், சக அஸ்தி அவன் இருக்கிறான், அவர் இருக்கிறார். இங்க அகம் அஸ்மி அப்படின்னா நான் இருக்கிறேன். இப்போ நம்மளே கேக்குறோம், போன் அடிச்ச உடனே கேக்குறோம், எங்கப்பா இருக்கே, எங்கம்மா இருக்கே அப்படின்றோம். இருக்கேன்றது ஆல்ரெடி இன்பில்ட். இது உயிரோட இருக்கியான்ற கேள்வி கிடையாது. இருப்பு எல்லா இடத்திலையும் தோன்றி தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கு காட்சிகள் மூலமா. இங்க அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த பூரணத்தன்மையாக இருக்கிறேன், நான் அந்த பரிபூர்ணத்தன்மையாகவே இருக்கிறேன், பிரம்மத்தன்மையாகவே இருக்கிறேன். பிரம்மத்தன்மையான என்ன? இருப்புணர்வு, அறிவுணர்வு, பேருணர்வு, தோன்றி தோன்றி மறையாத ஓருணர்வு, மெய்யுணர்வு. அந்த உணர்வு தான் இங்க அத சொல்றான். இந்த இருக்கிறேன்றது இருக்கிறேன்றதும் அந்த இருப்புணர்வும் ரெண்டும் வேற வேற இல்ல. அததான் இந்த பாட்டு மூலமா ஆச்சாரியால் அற்புதமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஸ்வதபூர்ணக பராத்மா அத்திர பிரம்மசப்தேன வர்ணிதக. தானே பரிபூர்ணமான முழுமையான ஒரு வஸ்து. நம்ம அதுல தோன்றி இருக்கோம்னா, இது நாம தோன்றி இருக்கிறதா நினைக்கிறதே ஒரு கற்பனை. இதுவே விழிப்பு நிலையில தான் நமக்கு நாமே நம்மளை தொடர்ந்து கற்பனைக்கு ஆட்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உடலோட நம்மளை ஐக்கியப்படுத்திக்கிறோம். மீதி எல்லா புற உலகங்கள் அனைத்தையும் அந்நியமாக்கிடுறோம். அதனாலதான் அதாவது இரட்டைகள்னு சொல்லப்படுற துவைத்த நிலை உற்பத்தி ஆற இடமே நான் இத சொல்லும் பொழுது இதுக்குள்ள நான் இருக்கிறானோ ஆகும். மற்ற அனைத்துமே என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா,
அப்படின்னு உறவுகள் மாத்திரம் இல்லாம என்னுடைய வீடு, என்னுடைய காரு, என்னுடைய செல்வம், என்னுடைய அறிவு தகுதி அனைத்துமே